ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு செட்டப் சேனல். ஐபிஎல் 2024 ஸோ கூடிய சீக்கிரமாகவே வரப்போகுது. 2-3 மாசத்துல ஆரம்பிச்சிருவாங்க. கேட்கறக்கே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குல்ல. ஸோ ஐபிஎல் மினி ஆக்ஷன், அதாவது மினி ஆக்ஷன் தான். ஆனாலும் அதில் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் போன்ற பிளேயர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு வந்து எடுத்தாங்க. ரெக்கார்டு படிக்கிற அளவுக்கு வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வந்து அமைஞ்சது. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கேக்கு சாதகமாக இருக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் யாராலும் மறக்க முடியாது, சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜா கடைசியில் 4 அடிச்சு டீம் வந்து ஜெயிக்க வைப்பார். சிஎஸ்கே டீம் வந்து டிராஃபி வின் பண்ணிடும். ஸோ இந்த வருஷம் இந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே டீம் யார் யார் எடுத்திருக்காங்க, எடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, ஸோ அவங்களோட ப்ராபபிள் 11 கிடையாது, ப்ராபபிள் 12 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை ஷாக்கிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. பிளேயிங் லெவலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 500 1000 லைக்ஸ் கிடைச்சுன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னாலே மொத்தமாக வந்து 25 பேர். 25 பேர்த்துல 8 பேர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ யார் யாரை வாங்கியிருக்காங்கன்னா, ரச்சின் ரவீந்திராவை வந்து 1.8 crores வாங்கியிருக்காங்க. ஷர்துல் தக்கூரை 4 crores அண்ட் டேரி மிச்சல் 14 crores, சமீர் ரிஸ்வி 8.4 crores அண்ட் முஸ்டாஃபிசுர் ரஹ்மான் 2 crores. இது எல்லாமே ஒரு வேல்யூபிளான பிக்ஸ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பிக்ஸ் தான். என்னோட வீடியோ நான் ஒரு ஐபிஎலோட ப்ராபபிள் யார் யார் என்ன டீம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டைம் கழிச்சு அந்த வீடியோ பாருங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா, ஷார்துல் தக்கூர் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதே ப்ரெடிக்ஷனில் கண்டிப்பாக வந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா வந்து அதிக கோடி கணக்கில் வந்து ஒரு சேல் பண்ணுவார்னு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா வெறும் 1.8 crores சிஎஸ்கே எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக் தான். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்த டீமும் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து டார்கெட் பண்ணல. எனக்கு அப்பவே தெரியும், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக ஒரு ஸ்பின் பவுலர், ஆல்ரவுண்டர், கண்டிப்பாக சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி அது 1.8 crore ரச்சின் ரவீந்திரா வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது செஞ்சு சாதனை படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷர்துல் தக்கூர், ஸோ அவரோட பிக்கு வந்து ஒரு வேல்யூபிளான பிக் தாங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி ஒரு ஷர்துல் தக்கூர் திருப்பி சிஎஸ்கே டீமுக்கே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் டேரி மிச்சல், ஸோ பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டருங்க. ஸோ பயங்கரமாக ஒரு பேட்ஸ்மேன் அவரே எடுத்திருக்காங்க. அண்ட் சமீர் ரிஸ்வி வந்து அடுத்த யங் டேலண்ட் அவரே எடுத்திருக்காங்க. ஒரு வேல்யூபிளான பிக்ஸ் தான். முஸ்டாஃபிசுர் ரஹ்மான், ஏன்னா ஃபாரினில் வந்து அதிகமாக நம்ம பவுலர்ஸ் கிடையாது, ஓவர்சீஸ் பவுலர். ஸோ முஸ்டாஃபிசுர் ரஹ்மான் ஒரு டெப்த் ஓவர் பவுலர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூபிளான பிக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோரில் அம்பதி ராயுடு வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ அம்பதி ராயுடுக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சர், ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸ் தான். திருப்பி ஷார்துல் தக்கூர் வந்திருக்காரு, தீபக் சஹார், 2 பேர் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். முஸ்டாஃபிசுர் ரஹ்மான் வந்து மதிசா பத்திரானாக்கு ஒரு பேக்கப்பாக இருக்காரு கண்டிப்பாக. ஸோ இவங்க யாரை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, கிரால் கோயிட்ஸி ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான், ஆல்ரவுண்டர் தான். ஸோ அவரை மிஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அல்ஜாரி ஜோசப், ஸோ இந்த 2 பேரும் எடுத்திருந்தா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, முஸ்டாஃபிசுர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஓவர்சீஸில் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு பவுலர் வேணும். முஸ்டாஃபிசுர் ரஹ்மான், மதிசா பத்திரானா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே டீமோட ஃபுல் ஸ்கோர் பார்த்துட்டிங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து டெவான் கன்வே, ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ஸோ இந்த 3 பேர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. மிடில் ஆர்டர் எடுத்துகிட்டு வரா சமீர் ரிஸ்வி, அஜின்க்யா ரஹானே, எம்எஸ் தோனி, ஷைக் ரஷீத் அண்ட் அரவலி அவினாஷ். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ரவீந்திர ஜடேஜா, டேரில் மிச்சர், மொயின் அலி, சிவம் டியூப், நிஷாத் சிந்து, அஜய் மண்டல், நல்ல ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டோம்னா தீபக் சஹார், ஷர்துல் தக்கூர், சிம்ரஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே, மதிசா பத்திரானா, முகேஷ் சௌதரி, ரஜ்வேந்திரன் ஹங்ரேக்கர், முஸ்டாஃபிசுர் ரஹ்மான். ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டோம்னா மஹேஷ் தீக்ஷனா, மிச்சல் சாட்னர், பிரசாந்த் சோலங்கி, இந்த மாதிரி போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது டீம். பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அஜின்க்யா ரஹானே, எம்எஸ் தோனி இருக்காங்க. ஆனால் வந்து அதை விட ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் கண்டிப்பாக ஒரு டீமில் முக்கியம். ரவீந்திர ஜடேஜா, டேரில் மிச்சல், மொயின் அலி, சிவம் டியூப் 4 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இங்கே தீபக் சஹார், ஷர்துல் தக்கூர் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோர் தான் கண்டிப்பாக. இவனோட ப்ரொபல் சுவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாத், டெவான் கன்வே, இந்த 2 பேரும் ஓப்பனிங் இறங்குவாங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து 1 down கூட இறங்குவார் ஒரு சில இடத்துல. அதுமாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்குவார். ஸோ டிவான் கன்வேக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி, ஸோ அந்த மாதிரி காரணத்தில் இருந்துச்சுன்னா ரச்சின் ரவீந்திராவை வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 down கண்டிப்பாக அஜின்க்யா ரஹானே, நம்பர் 4 டேரில் மிச்சர், சிவம் டியூப், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஷார்துல் தக்கூர், தீபக் சஹார், மஹேஷ் தீக்ஷனா,
அண்ட் மஹிசா பத்திரானா. கடைசியாக 12வது மேன் 12th மேன் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் என்னைய தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேவோட ப்ரோபல் 11. ஆனால் இதுலேயே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ எப்படி நான் சேஞ்சஸ்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட், திவான் கான்வே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த இடத்துல நம்பர் 3 அஜின்கே ரஹானே ஒரு ஸ்லாட் தான் கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. இந்த வருஷம் வந்து மொயின் அலி இருக்காரு. ஸோ இன்னொரு பிளேயர் ரச்சின் ரவீந்திரன், இந்த மாதிரி 2 பிளேயர்ஸை வச்சுட்டு கண்டிப்பாக அஜின்கா ரஹானே வந்து ஒரு வெறும் பேட்டிங் மட்டும் தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஆனால் மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரன் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அது ஸ்பின் ஆல்ரவுண்டர். சேப்பாக் ஸ்டேடியத்தில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான 2 பேர். ஸோ அதனால் அஜின்கா ரஹானே இல்லை அப்படின்னா சிவம் டூப் யாராவது ஒருத்தர் வந்து டீம்லேருந்து ட்ராப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேர் ஏதோ 1-2 மேட்ச் வந்து சொதப்புற பட்சத்தில் இவங்க 2 பேர் திருப்பி பெஞ்சுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு பதிலாக கண்டிப்பாக அந்த இடத்துல மொயின் அலி, இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அஜின்கே ரஹானே இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரி மிச்சல், சிவம் தூப், ஜடேஜா, தோனி, ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர் எப்படி ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சிஎஸ்கே வந்து ஷார்துல் தாக்கூர் எடுத்தது ஒரு வேல்யூபிளான பிக் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் வந்து இப்போ பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹார்திக் பாண்டியா தவிர. அவரும் தீபக் சஹர் பேட்டிங் டெப்த் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் டெப்த் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சிவம் தீப் வந்து போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு தெரியல. ரவீந்திர ஜடேஜா எப்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். எம்எஸ் தோனி இருக்காரு. ஸோ 10-11 பொறுத்த வரைக்கும் மஹேஷ் தீக்ஷானா அண்ட் மதிசா பத்திரானா 2 பேர் இருக்காங்க. ஸோ எப்படி வேணால் இந்த இடத்துல வரலாம். ஸோ நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டெவான் கான்வே, டேரில் மிச்சல். ஸோ 2 பேரும் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில். ஸோ 3வது 4வது பொறுத்த வரைக்கும் ஸோ மஹேஷ் தீக்ஷானா ஸ்பின் பவுலர் வந்து ஒரு இந்தியன் பவுலர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல சொலங்கி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா மஹேஷ் தீக்ஷானா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அவரை வச்சுட்டு பத்திரானா ட்ராப் பண்ணி துஷார் தேஷ்பாண்டே அந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ 3 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது அஜின்கே ரஹானே ஆர் சிவம் தூப் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஆர் மொயின் அலியை எடுக்கலாம். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட பயங்கரமான ஒரு பிளானிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து டெவான் கான்வே வந்து கண்டிப்பாக விளையாடக்கூடியவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேரில் மிச்சல் வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து அஜின்கே ரஹானே ஆர் சிவம் டியூப் இடத்துல விளையாட வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடில் இந்தியன் சார்பாக ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் இருக்கார். ஸோ அதனால மஹேஷ் தீக்ஷானா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மதிசா பத்திரானாவை ட்ராப் பண்ணிட்டு துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒரு இந்தியன் பிளேயரை எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்போ அஜின்கே ரஹானே, சிவம் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணி மொயின் அலி ஆர் ரச்சின் ரவீந்திரா எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி 2 பேரும் விளையாடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா இந்த இடத்துல மஹிசா தீக்ஷானா 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு சொலங்கி ஒரு ஸ்பின் பவுலர் இருக்காரு. ஸோ அவரை எடுக்கும்போது அப்படி கூட நம்ம சிஎஸ்கே டீம் வந்து 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து டேக்கிள் பண்ணலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஸோ இந்த டைமும் சிஎஸ்கே டீம் ஃபைனல் போய் கப்படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் 9 வரைக்கும், அதாவது தீபக் சஹர் வரைக்கும் பொசிஷன் 9 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. 10-11 பொசிஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டம் பேட்டிங்கில். மற்றபடி எல்லாருமே வந்து நல்லா பேட்டிங் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் கிரால் கோயிட்சி மட்டும் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க அப்படின்னா 10வது இருக்கக்கூடிய பிளேயரும் சூப்பராக விளையாடுவார். ஸோ நான் ஒரு கடைசியில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட டீம். ஸோ ப்ரோபல் 11 இதுதான், ப்ரோபல் 12. ஸோ இதுதான் இருக்கும். ஸோ அவங்க இந்த இடத்துல வந்து அவங்க இம்பாக்ட் பிளேயர் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ 11 பிளேயர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயர் யாரை வேணாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 11th பிளேயராக துஷார் தேஷ்பாண்டே எடுத்துகிட்டு துஷார் தேஷ்பாண்டே ட்ராப் பண்ணிவிட்டு பேட்டிங் அப்போ ரச்சின் ரவீந்திரா கூட நம்ம இம்பாக்ட் பிளேயர் எடுத்து அந்த இதில் யூஸ் பண்ணலாம் சிஎஸ்கே. ஸோ ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சிஎஸ்கே டீம். என்னை பொறுத்த வரைக்குமே டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, ஷார்துல் தாக்கூர் இந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் முஸ்தாபிசுர் ரஹ்மான் நல்ல தரமாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டீம் தான் சிஎஸ்கே. இந்த டைம் கப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ், ஸோ சிஎஸ்கே எந்த பிளேயர்ஸ் எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும், உங்களோட ட்ரீம் 11 அதாவது உங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், ஸோ ட்ரீம் 11 பொசிஷன்ஸ்லாம் நம்ம யாரை எடுக்கலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தோணும். இதெல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணிக்கும் போது தான் கண்டிப்பாக நம்ம கிரிக்கெட்டோட நாலேஜ் கண்டிப்பாக வளருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. Now it's time to bye.